கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதிலே திராட்சை செடியை குறித்தும் திராட்சை கொடியை குறித்தும் நாம் வாசித்தோம். ஆனபடினால் இந்த மாதம் முழுவதும் திராட்சை செடியின் பல பாகங்களை குறித்து நாம் வாசித்தோம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை கேட்டு வருகிறோம். திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை வேர், திராட்சை சுதிரம், தோல் என்று சொல்லி பலதரப்பட்ட தலையங்கத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு தேவ செய்திக்காக திராட்சையை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜபத்தோடு கவனிங்க. எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். எசேக்கியேல் 18:2. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? திரும்ப வாசிக்கிறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? ஆம், இங்கு திராட்சையை குறித்து வாசிக்கும் போது முக்கியமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். திராட்சையின் ஒரு பகுதியை வாசிக்கிறோம். அது என்னவென்றால் திராட்சை காய் என்று பார்க்கிறோம். திராட்சை காய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. திராட்சையிலே பல பகுதிகள் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் திராட்சை காய். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். திராட்சை காய் என்பதை குறித்து நீங்க எத்தனை முறை செய்தி கேட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல. யாராவது உங்களுக்கு போதித்திருக்கிறார்களா என்றும் நான் அறியேன். ஆனால் திராட்சை பழத்துக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கிறதோ, திராட்சை ரசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதோ, அதே போல திராட்சை காய்க்கும் வேதத்திலே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. முதலாவது, இந்த காய் என்றால் என்ன, அதாவது காய்கள் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அதை குறித்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 5வது வசனம். ஏசாயா 18:5. திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்கிற காய்கள் பிஞ்சுமாயிருக்கும் போதே, முற்றி சோத்திரம் காய்கிற காய்கள். இந்த திராட்சை காய் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? சிறு பருவமாய் இருக்கும் போதே அது முற்றி விடுகிற அனுபவம். அந்த முற்றி போனதற்கு பெயர் தான் திராட்சை காய்கள். கர்த்தர் நல்லவை. தமிழ்நாட்டிலே பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிஞ்சிலேயே பழுத்த பழம் பார் அப்படிம்பாங்க. இல்லாட்டி முளைச்சி 3 இலை உடல, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுது பார். அவளை பார்த்தா நறுங்கி மாதிரி இருக்கிறா, ஆனா எவ்வளவு பெரிய மனுஷி மாதிரி நடிக்கிறா பார் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிறது? முற்றி போன அனுபவங்கள். வயதுக்கு மிஞ்சி பேசுதல், பக்குவத்துக்கு மீறி நடத்தல், தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை கடந்து செயல்படுதல், இது எல்லாமே அந்த காய்களையும், அந்த காய்கள் என்பது முற்றி போன அனுபவத்தை குறிக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆனால் இங்கு முற்றி போயிருக்கிறது, அது காயா இருக்கிறது. ஆனால் அந்த முற்றினதும் காயா இருக்கிறதும் எப்படிப்பட்டது என்றால், அதே வசனம் ஏசாயா 18:5 சொல்லுகிறது, அது பிஞ்சா இருக்கும் போது. இப்பதான் பிஞ்சா இருக்குது. அந்த பிஞ்சா எலசா இருக்கும் போதே அது என்ன ஆயிருச்சு? நல்ல காயாவும் ஆயிருச்சு, காயா மாறி முத்தியும் போயிடுச்சு. இது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவே சிலருடைய அந்தகாரத்தின் ஜீவியத்தை குறிக்கிறது.
சிலருடைய மறைவிடத்தின் பொல்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. அவர்கள் சிறு வயதிலேயே பெரிய பக்குவம் அடைந்ததை போல வயதுக்கு மிஞ்சின ஆசைகள், வயதுக்கு மிஞ்சின சில பழக்க வழக்கங்கள், வயதுக்கு மிஞ்சின சில தொடர்புகள், அடிமைத்தனங்கள், வயதுக்கு மிஞ்சின அளவுக்கு மீறின தீவிரம், வேகம், இது எல்லாமே அந்த பிஞ்சா இருக்கும் போதே முற்றி போன அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, இந்த திராட்சை காய் என்பது முற்றி போன ஒரு அனுபவம். இந்த முற்றி போகிற அனுபவத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை சோத்திரம், கர்த்தர் நல்லவர் வாசிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த முற்றி போகுதல் என்பதை தனக்கு கொடுக்க நல்ல நாட்களை வீணடித்து விடுவதையும் காண்பிக்கிறதா இருக்கு. கர்த்தர் நல்லவன். பெரியவர்கள், வயது மூத்தவர்கள், நல்ல அனுபவசாலிகள் அவர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு முன்பாக தனக்கு எல்லாம் தெரிந்ததை போலவும், தான் எல்லாம் பக்குவப்பட்டதை போலவும் தன்னை காண்பித்துக் கொள்ளுகிற பலருடைய ஜீவியம். இதுதான் கர்த்தர் நல்லவன். அவர்கள் சரியான ஒரு ஜீவியத்தில் இல்லை என்பதை காண்பிக்கிறதா இருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சிறு வயதிலேயே முற்றி போன அனுபவம். கர்த்தர் நல்லவே. அந்த சிறு வயதிலேயே தன்னுடைய நல்ல பழக்க வழக்கத்தை இழந்து போகிற அனுபவம். சிறு வயதிலேயே தன்னுடைய நல்ல நடக்கைகளை இழந்து போகிற அனுபவம். இது எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நாளும் காணப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதனாலதான் சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் 51 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவ மறை என்னை சுத்திகரியும். அப்படியானால் இந்த திராட்சை காய் என்பது ஒரு சோத்திரம் முதிர்ந்து போன அனுபவத்தையும் முற்றி போன ஜீவியம். ஆனால் இதே திராட்சை காயை குறித்து எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 29 30 வசனம் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் 29 30 வசனத்தை வாசிக்கிறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த திராட்சை காய் என்று சொல்லும் போது அதுல ஒரு 8 விதமான உதாரணத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த திராட்சைக்காய்க்கு இணையான சம்பவங்கள் 8 விதமான காரியத்தை ஆண்டு எழுதி வைத்திருக்கிறார். முதலாவதாக அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும் போது அங்க பார்க்கிறோம் பிதாக்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பிதாக்கள் என்றால் யார்? இந்த பிதாக்கள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? பிதாக்களை குறித்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியாவின் புஸ்தகம் 29 அதிகாரம் 27 வசனம். எரேமியா 29 27. என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்யாதிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பிதாக்கள் என்றால் யாராம்?
அந்த வசனம் சொல்லுகிறது, என் பிதாக்கள் பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்ததை போல. ஆமென். பிதாக்கள் என்று சொன்னாலே வேதத்தின்படி நல்ல மூத்தவர்கள், நல்ல முதியவர்கள், நல்ல பக்குவப்பட்டவர்கள், நல்ல அனுபவசாலிகள், எல்லாரை விட உயர்ந்தவர்கள் என்று அர்த்தம். ஆனால் அப்படி மூத்தவர்களாய், முதிர்ந்தவர்களாய், பக்குவப்பட்டவர்களாய், அனுபவசாலிகளாய் இருக்கிற சிலரே என்ன செய்து விட்டார்கள்? ஓ கர்த்தர் நல்லவன், பாகாலி நிமித்தம் என் நாமத்தை மறந்தார். இது இந்த காலத்திலே 100% உண்மையிலும் உண்மை. ஆம், கர்த்தர் நல்லவே. ஒரு காலத்துல வயதானவர்கள் வீட்டுல இருந்தாக்கா அவங்கதான் ஒழுங்கா ஜெபம் நடக்கணும்னு சொல்லுவாங்க, அவங்கதான் ஒழுங்கா பைபிள் படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு போன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கூப்பிட்டுட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல வீட்டில் இருந்த பெரியவர்கள், மூத்தவர்களால் நடந்த ஆவிக்குரிய அனுபவங்கள். ஆனா இந்த காலத்துல அந்த மூத்தவர்களே பல நேரத்துல தேவனுடைய நாமத்தை மறந்து விடுகிறார்கள், கர்த்தருடைய வேதத்தை மறந்து விடுகிறார்கள். இவர்கள்லாம் யார் தெரியுமா? திராட்சை பழங்கள் கிடையாது, இவர்கள திராட்சை காய்கள். ஓ பார்வைக்கு பிதாக்கள், ஆனால் கிரியையோ தேவனையே மறந்தவர்களும் தேவனுடைய நாமத்தை மறந்தவர்களும். கேட்டா சொல்றாங்க, நிறைய பிரச்சனை பாஸ்டர், என் வயசுல இந்த காலத்துல நான் இவ்வளவு பிரச்சனை சந்திக்கணுமா? நானே அக்கடான் ஓஞ்சி இருக்கணும்னு பாக்குறேன், ஆனா ஓஞ்சி இருக்க விட மாட்டாங்க. ஒரே குழப்பம், ஒரே பிரச்சனை, ஒரே சோதனையாவே இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் முன்ன மாதிரி நான் கர்த்தருக்குள்ள இல்லைன்னு சொல்லி தைரியமா அவங்க மறுதலிப்பின் வார்த்தைகளை பேசுகிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீங்கள் திராட்சை பழங்களா இருங்க, திராட்சை ரசமா இருங்க, திராட்சை கொடியா இருங்க, திராட்சை தோளா இருங்க, திராட்சை கிளையா இருங்க. ஆனா தயவு செய்து திராட்சை காய்களாய் இருக்காதீர்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. காயா இருந்தால் அது சோத்திரம் ஒரு கடின இருதயத்தை குறிக்கிறது. காயா இருப்பது சோத்திரம் ஒரு லகு இல்லாத வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். தேவனை மறப்பதோ, தேவனுடைய நாமத்தை மறப்பதோ வயதில் மூத்தவர்களுக்கும் முதிர்ந்தவர்களுக்கும் அது நல்லதே கிடையாது. வயதில் மூத்தவர்களா இருக்கிற தாத்தாவா இருக்கட்டும், பாட்டியா இருக்கட்டும், அல்லது வயசான அம்மாவா இருக்கட்டும், நீங்க தேவனை மறந்தீர்னு சொன்னால் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் வெளியே போவது மட்டும் இல்லாம உங்களுடைய வம்சம், உங்க சந்ததி என்கிற உங்க மகனுக்குள்ளும் மகளுக்குள்ளும் அதே ஆவியின் தாக்குதல் கண்டிப்பா நிச்சயமா வரும். ஏன்னா அந்த வீட்டுக்கு தேவன் வயதான தலைவனாகவும் தலைவியாகவும் ஒரு முன் மாதிரியாகவும் வைத்திருக்கிறதே உங்களை தான். ஆனா நீங்களே கர்த்தர் நல்லவர், இந்த தேவநாமத்தை மறக்க வேண்டியது வருது. விடியற் காலையில ஜபத்துக்கு எந்திரிக்க முடியல, அல்லது ஒரே சோத்திரம் சரியான கூட்டத்தில் உட்கார முடியல, என்னென்னமோ படுது சாக்கு போக்கு சொல்றீங்க. அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி 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 இந்த பழக்கம் அப்படியே உங்க மகனுக்குள், மருமகனுக்குள், பேரப்பிள்ளைகளுக்கும் வந்து வீடே ஒரு கிறிஸ்துவின் சுவாசமற்ற வீடாய் மாறிவிடும். ஆனபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், தயவு செய்து திராட்சை காய்களாய் இருக்காது. அந்த திராட்சை காய்கள் என்பது கடைசி காலத்துல தேவனை மறக்கிற பிதாக்களை காண்பிக்கிறதா இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவதாக, இந்த திராட்சை காய்கள் எதை குறிக்கிறதா இருக்கிறது? அந்த எரேமியாவின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது காய்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாதார். இந்த காய்கள் என்பது ஏற்கனவே நான் சொன்னேன், அது முற்றி போன அனுபவம் என்று சொல்லி. அதே சமயத்துல இந்த காய்கள் என்பது இரண்டாவது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அது எதை விவரிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தல் மன்னிக்கணும், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. அதன் காய்கள் உதிருகிறதை போல. திராட்சை காய் என்பது முதலாவது பிதாக்களை குறிக்கிறது. அந்த பிதாக்கள் என்பது தேவனுடைய நாமத்தை மறக்கிறவர்களுக்கு. அந்த திராட்சைக்காய் என்பது 2வது எதை குறிக்கிறது? உதிருகிற அனுபவம். சிலருக்கு தலையில் இருக்கிற முடி உதிருது, சிலருக்கு வாயில இருக்கிற பல்லு உதிருது, சிலருக்கு கை காலில் இருக்கிற மயிறு உதிருது, சிலருக்கு சோத்திரம் கண்கள்ல கண்ணீர் உதிருது. இது மனிதர்களுடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. ஆனால் இங்க காய்கள் உதிர்வது எதை குறிக்கிறது தெரியுமா? அவர்கள் தேவனுடைய கிருபையை விட்டு விலகுவதை குறிக்கிறது. நல்ல ஆவிக்குரிய சபையின் ஐக்கியத்தை விட்டு விலகுவதை குறிக்கிறது. தேவனுடைய உபதேசங்கள் எங்க இருக்கிறதோ அங்கே நிலைத்து நிற்க முடியாமல் கீழே விழுந்து விடுகிற அனுபவம் உதிருகிறது. திராட்சைக்காய் உதிருதல் என்பதின் உண்மையான இன்னொரு தாற்பயம் என்ன தெரியுமா? அது விழுந்து போனது. ஏனென்றால் இப்ப இந்த திராட்சை காய் எங்க இருக்குது? திராட்சை செடியில இருக்கு. இந்த திராட்சை காய் எங்க இருக்குது? நல்ல உயரத்துல திராட்சை கொடியில இருக்குது. நல்ல செடியிலையும் கொடியில இருந்த திராட்சை காய் இப்ப உதிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சு? பக்கத்துல இருந்த இலைய இழந்துருச்சு, அது பக்கத்துல இருந்த கிளைய இழந்துருச்சு, அந்த நல்ல உயரத்தை இழந்துருச்சு, அந்த பசுமையை இழந்துருச்சு. எல்லாம் இழந்து இப்ப அந்த திராட்சை காய் எங்க இருக்கிறது? உதிர்ந்து கீழே கிடக்கிறது. வேதத்தில கீழே கடந்தது என்று சொன்னால் தாகோன் சிலைதான் கீழே விழுந்து கடந்தது என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தாகோன் சிலை விழுந்து கடந்தது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல உதிர்ந்து போய் கர்த்தர் நல்லவன், அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். முன்பு போல ஊழியம் இல்லை, முன்பு போல யாரும் அழைக்கிறது இல்லை, முன்பு போல எனக்கு யாரு காணிக்க கொடுக்கிறது இல்லை, முன்பு போல சோத்திரம் என் வார்த்தை யாரு கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மீது பழியை போடுகிறோம். என்னை நேசிக்கிறதே கிடையாது, என்னை தாங்கிறதே கிடையாது, என்னை பார்க்கிறதே கிடையாது. நான் சர்ச்சில் போய் காணிக்க கொடுக்கணும்னா என் பையன் என் பொண்ணு எனக்கு ஒரு காணிக்க கொடுக்கறது கிடையாது, நான் ஏதாவது செய்யணும்னா அவங்க விரும்புறது கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் மேல் பழியை போடுகிறமே ஒழிய, ஆனா நாம் அந்த மரத்திலே அந்த கிளையிலே அந்த கொடியிலே நிலைத்து நிற்கிறோமா என்று பார்ப்பது கிடையாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வயது முதிர்ந்த காலத்திலே, இந்த மூத்த காலத்திலே தேவன் வைத்திருக்கிற ஐக்கியத்திலே, கர்த்தர் கொடுத்த ஊழியத்திலே, ஆண்டவரால் போதிக்கப்படுகிற நல்ல அடிப்படை ஆதார சத்திய போதனையில நிலைத்து நிற்க வேண்டும், உதிர்கிறவர்களாய் அல்ல. இன்னொன்னு கவனிக்கணும், இந்த திராட்சை காய் என்ன ஆயிருச்சா? அந்த வெளிப்படுத்தல் 6:18 சொல்லுகிறது, அது கத்தரவே காய்கள், அதன் காய்கள் உதிர்கிறது போல. உதிர்கிறது என்றால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அப்படியே டமால் டுமால் அவனின் கீழே விழுந்துருச்சுன்னு, ஒவ்வொன்னா கொட்டுறது, ஒவ்வொன்னா கீழே விழுகிறது, ஒவ்வொன்னா இழந்து போறது. முதலாவது கிறிஸ்துவின் மேல் இருக்கிற வைராக்கியம் முதிர்ந்து போகுது. இரண்டாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் மேல் இருக்கிற அன்பு உதிர்ந்து போகுது. மூணாவது நிறைய வேதத்தின் பகுதிகளை மனப்பாடம் பண்றது அப்படி உதிர்ந்து போகுது. நாலாவது கர்த்தர் அடிக்கடி பார்த்த தரிசனங்கள் கழிக்கப்பட்ட கண்ணா மாறி இப்ப தரிசனம் இல்லாம கண்கள் தரிசனத்தை உதிர்ந்து போகுது.
அடிக்கடி ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்காதா? ஒரு வார்த்தை கிடைக்காதா? யாராவது ஒரு வெளிப்பாடு சொல்ல மாட்டாங்களா? சொல்லி என் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும், எனக்கு ஒரு தரிசன வார்த்தை வேணும் என்று ஜெபித்த காலம் போய் இன்னைக்கு யாரும் வராட்டி போதும் என்று சொல்லி ஆவிக்குரிய தேவ மனிதனுடைய வருகையை கூட வெறுத்து அதையும் உதிர்ந்து போயிருக்கு. இப்படி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு உள் இருக்கிற நல்ல அபிஷேகம், அழைப்பு, கிருபை, தரிசனம், ஜெபம், தியானம், சொப்பனம், வார்த்தை, வெளிப்பாடு ஒவ்வொன்னா இழந்து இதுதான் உதிர்ந்து போகுது. மரத்தை வெட்டினாக்கா அது ஒட்டுமொத்த மரமும் சாஞ்சிரும். ஆனா இங்க திராட்சை காயை வெட்டல, ஆனா அது உதிருதல் என்பது ஒவ்வொரு கிருபையை இழக்கிறது, ஒவ்வொரு தயவை இழக்கிறது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான விசுவாச தேவ பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையில எது உதிர்ந்து போயிருக்கிறது? ஒரு காலத்துல வீட்டில விடியற் காலம் ஆனாலே நல்ல பரிசுத்தவான்களுடைய பாடல்கள் போச்சு, அருமையான தேவ மனிதனுடைய சத்தியங்கள் சத்தம் வீட்டுல கேட்டது. ஆனா இன்னைக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாத நாடகங்களும் தேவையில்லாத சினிமா பாடல்களும் வேற சத்தம் தானே கேட்குது. அப்ப என்ன அர்த்தம்? உங்க திராட்சை காய்கள் உதிர்ந்து போகிறது என்று அர்த்தம். இந்த திராட்சை காய் என்பது முதலாவது வயது முதிர்ந்த பிதாக்களை குறிக்கும், இரண்டாவது அது காய்களை குறிக்கும். அந்த காய்கள் என்கிறது உதிர்ந்து போகிற அனுபவத்தை குறிக்கிறது. வேதத்திலே பல தீர்க்கதரிசிகள் உண்டு. அதுல எனக்கு பிடித்த ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அந்த தீர்க்கதரிசிக்கு பேர் ஆமோஸ் என்று பெயர். ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் அத்தி பழத்தை பொறுக்குகிறவனாய் இருந்தேன். இப்ப அந்த மனுஷனை பாருங்களேன், தன்னிட்ட இருக்கிற காயோ கனியோ உதிருது இல்லாம அதையும் பார்த்துக்கிட்டார், உதிரல் இல்லாம காத்துக்கிட்டார். ஆனா அதே இடத்துல அவர் ஆடு மேய்க்கும் போது, வயல்வெளியில இருக்கும் போது உதிர்ந்து கிடக்கிற காய்களை பொறுக்குகிறவராயிருந்தார். இது எப்படி இருக்கு பாருங்க. ஒரு மனுஷன் அவனுடைய காய்கள் எல்லாம் உதிர பண்ணுகிறான்னு வெளிப்படுத்தல் சொல்லுது. ஆனா இங்க ஒரு தீர்க்கதரிசியோ உதிர்ந்த காய்களை பொறுக்கி கொண்டிருக்கிறார். ரூத்து கூட பாருங்க, கர்த்தர் நல்லவன், அவள் கோதுமை மணிகளை அரிக்கட்டிகளிலிருந்து கீழே விழுந்தவைகளை பொறுக்குகிறவளாயிருந்தாள். ஆனா அவகிட்ட இருக்கிற கோதுமை மணி, அவகிட்ட இருக்கிற காய்கள் உதிர்வதற்கு அவள் இடம் கொடுக்கவில்லை. அவள்கிட்ட இருக்கிற நல்ல கிருபை, சாந்தம், அமைதி, பொறுமை, கீழ்ப்படுதல், யார் எதை சொன்னாலும் கேட்பது, காடியை கொடுத்தா குடிப்பது, அப்பத்தை கொடுத்தா சாப்பிடுவது, பொறுக்கிக்கொள் என்றால் பொறுக்குவது, எடுத்துக்கொள் என்றால் எடுத்துக்கொள்வது, படுத்துக்கொள் என்றால் படுத்துக் கொள்வது, வீட்டுக்கு புறப்படு என்றால் புறப்படுவது, இப்படி எல்லா விதமான தாழ்ந்துகள் உள்ள ஒரு குமாரத்தி. அவள் கூட அந்த கதிர்களை பொறுக்குகிறவளாயிருந்தான். இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு ஆழ்ந்த வெளிப்பாட்டை, ஒரு சத்தியத்தை சொல்றேன், பாரத்தோடு சொல்றேன். இன்னைக்கு நிறைய தேவச்சனங்கள், நிறைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், நிறைய கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் கிருபைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் ஊழியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்த்து, நீ கிருபையை இழந்துட்ட, உன்கிட்ட அபிஷேகம் இல்லை, முன்ன மாதிரி தாளந்து இல்லை, கர்த்தர் உன்னோட இல்லைன்னு சொல்லாம அந்த இழந்தாங்க பாருங்க, திராட்சை காய்கள் உதிர்ந்து போச்சு பாருங்க. யார் யாருடைய ஜீவியம் எதாவது அவங்க சொத்தை இழந்துட்டாங்க பாருங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பொறுக்க தெரியணும். அவங்கள பொறுக்கி எடுத்து, தஞ்சாவூர்ல ஒருத்தர் இருக்காரு,
அவர் இப்படி திராட்சை காய்களை இழந்தவர். சோதர் கன்னியாகுமரியில ஒருத்தர் இருக்காரு, அவங்க இப்படி திராட்சை காய்களை இழந்தவங்க. மகாராஷ்டிரால ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு சிஸ்டர், அவங்க இழந்தாங்கன்னு சொல்லி இப்படி யாரெல்லாம் பின்மாற்றத்துல விழுந்து போனதுல அல்லது உதிர்ந்து போனதுல இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்க்க தெரியணும். அவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை கூப்பிட்டு அவர்களிடத்தில் பேசி அவர்களுக்கு தேவ வார்த்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மீண்டும் பலங்களாய் மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் ஆமோஸ் தீர்க்கதரிசி பண்ணினான். திராட்சை பழங்களை பொறுக்குகிற மனுஷனாய் காணப்பட்டார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத் என்கிற ஸ்திரியும் பொறுக்குகிற மகளாய் காணப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் நல்ல சபதரிக்கிறவர்கள், இவர்கள்லாம் சேமிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். மற்றவர்களை புறங்கூறி தள்ளுகிறவர்கள் அல்ல. ஆனா இந்த கடைசி காலத்துல மைக்க பிடிச்சு மற்றவங்களை திட்டும். இந்த கடைசி காலத்துல வாய்ஸ் நோட் போட்டு மற்றவங்களை தரங்கட்டத்தனமா செய்தி அனுப்புறோம். இந்த கடைசி காலத்துல பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் மற்ற இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ் வலைதளத்துல வர்ற எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து அதை உடனே ஷேர் பண்றோம், அதை உடனே ஃபார்வர்ட் பண்றோம், அதை உடனே காப்பி பண்றோம், அதை சேவ் பண்ணி பலருக்கு அனுப்பி வைக்கிறோம். இது எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பகை. அப்ப திராட்சை காய் என்பது முதலாவது பிதாக்களை குறிக்கும், இரண்டாவது அது காய்களை குறிக்கிறது. அந்த காய்கள் என்பது உதிர்ந்து போகிற அனுபவத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த திராட்சை காய்கள் எதை குறிக்கிறது? எரேமியா 31 அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிக்கும் போது இந்த திராட்சை காய்கள் என்பது பிள்ளைகளை குறிக்கிறதா இருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த பிள்ளைகள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கு? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிள்ளைகள் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு வசனத்தை பிள்ளைகளை குறித்து வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். எரேமியாவின் புஸ்தகம் 10 அதிகாரம் 20 வசனம். எரேமியா 10:20. என் கூடாரம் அழிந்து போயிற்று, என் கயறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயின, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள், அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. அல்லேலூயா. இங்கு கர்த்தர் நல்லவே. திராட்சை காய்கள் என்பது மூன்றாவதாக அது அவரவர்களுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. இந்த பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். இதுதானே இன்னைக்கு உண்மையிலும் உண்மை. நிறைய குடும்பத்துல, நிறைய விசுவாசிகள் குடும்பத்துல, ஆவிக்குரியவர்கள் குடும்பத்துல கர்த்தர் நல்லவே. நான் சொல்றோம், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் அடக்கமாய் இருப்பது இல்லை. சொல்றோம், பிள்ளைகளிடத்தில் பெற்றோர் கட்டுப்பாடாகவும் அன்பாகவும் இருப்பதும் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அந்த வசனம் ரொம்ப பயங்கரமா சொல்லுது பாருங்க. அந்த பிள்ளைகள் தன் பெற்றோரை விட்ட உடனே விலகி போன உடனே எங்க நடக்குது? அந்த எரேமியா 10:20 சொல்லுது, கூடாரமே அழிஞ்சு போச்சு. அந்த தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அந்த தாய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நான் கஷ்டப்பட்டேன், பிள்ளைகளை பெற்றேன், அவர்களை இவ்வளவு பாடுபட்டு வளர்த்தேன், ஒரு காலத்துல அந்த பிள்ளைகள் எனக்கு நிழலா இருப்பாங்க, அந்த பிள்ளைகள் எனக்கு ஒரு தூணு ஆதாரமா இருப்பார்கள் என்று நினைத்துதான் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்ணும் மணியுமாய் வளர்த்தார்கள். ஆனா இப்போ திராட்சை காய்களாய் இருக்கிற பிள்ளைகள் என்ன ஆச்சுட்டாங்க? அவர்களை விட்டு போயிட்டாங்க. போனதுனால இந்த பெற்றோருடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? கூடாரமே அழிஞ்சு போச்சு. இந்த கூடாரம் அழிந்தது என்றால் எதை குறிக்கிறது?
பிள்ளைகளை குறித்து பெற்றோருக்கு இருந்ததான நல்ல நம்பிக்கை போயிருச்சுன்னு அர்த்தம். அவங்க மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை சுக்குநூறாய் உடைந்து விட்டது என்று அர்த்தம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற திருமணம் ஆகாத பிள்ளைகளே, திருமணம் ஆன பிள்ளைகளே, வயது பருவத்தை எட்டக்கூடியதா இருக்கிற சிறு பிள்ளைகளே, வயது பருவத்தை அடைந்து விட்ட பெரிய பிள்ளைகளே, நீங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிருபையாய் சொல்றேன், நான் காயாயிருக்கிறேன், நான் முற்றி போயிட்டேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, எனக்கு நல்ல எஜுகேஷன் நாலேஜ் இருக்கிறது, எனக்கு நல்ல டேலண்ட் இருக்கிறது, உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது, உங்களுடைய நான் சொல்றோம் டேஸ்டே வேற, என்னுடைய டேஸ்ட் வேற, என்னைய விட்டுருங்க, நான் போறேன்னு சொல்லி தயவு செய்து கர்த்தர் கொடுத்த பெற்றோரை விட்டு போகவே போகாது. அப்படி ஒருவேளை நீங்கள் அவர்களை விட்டு போக வேண்டியது வந்தால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அவங்க கூடாரத்தையே நீங்க அழிக்கிறீர்கள் என்றார். தகப்பனுடைய தாயினுடைய கூடாரத்தை அழிக்கிறீர்கள். நீ இருக்காதே, செத்துப்போ, நீ இருக்காதே, உயிரோடு வந்து பிரயோஜனம் இல்லை, இனி உன்னால் என்ன லாபம் என்று சொல்லுவதற்கு சமானம். இப்ப இந்த திராட்சை காய்கள் என்பது பிள்ளைகளை குறிக்கும். அந்த பிள்ளைகள் என்பது பெற்றோரை விட்டு, தன்னை நேசித்தவர்களை வளர்த்தவர்களை விட்டு போவதை குறிக்கிறது. அவங்க போன உடனே அங்க நடந்தது, அந்த கூடாரம் அழிந்து போனது. இரண்டாவது, அந்த எரேமியா 10:20 சொல்வது, என் கயறுகள் எல்லாம் அறுப்புண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. இந்த கயறு அறுப்புண்டு போகுது. இந்த கயறு அறுப்புண்டு போகுது என்றால் என்னையா அர்த்தம்? அது எதை குறிக்கிறது? இது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச உறவு, அதுதான் அன்பை குறி. இதுக்கு பேதான் அன்பின் கயர். முதலாவது இளையகுமாரனை போல நான் போனா போதும் அப்படின்றது. இவன் போனா போதுன்றது போன உடனே அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கயரே அருந்து போயிடுச்சு. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் வளர்த்தவர்களுக்கும் வளர்ந்தவர்களுக்கும் இடையில இருந்த அந்த நல்ல ஒரு நேசம் இல்லையே, அந்த நல்ல ஒரு பாசம் இல்லையே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடந்த வாரத்துல ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஒரு வயதான தாத்தா பாட்டி, அவங்களுக்கு குறைஞ்சது அந்த ஐயாவுக்கு 85 வயசு தாண்டிருச்சு, அந்த அம்மாவுக்கு 83 84 வயசு இருக்கும். 2 பேர் இருக்காங்க. திடீர்னு அவர் இறந்துட்டார். அந்த வயசானவர் இறந்துட்டார். இவங்க 2 பேருமே முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க. முதியோர் இல்லத்துல அவர் இறந்துட்டார். இப்ப அந்த அம்மா அங்க இருக்குது. இப்ப அந்த அவரை எடுத்து அடக்கம் பண்றது யாருன்னு தெரியல. அடக்கம் பண்றதுக்கு பணம் இல்ல, கையில காசு இல்ல. ஏன்னா 2 பேருமே முதியோர் இல்லத்துல தங்கி இருக்காங்க. அவங்களே அங்க ஓசில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த ஊர்ல இருக்கிற கொஞ்சம் நல்ல மனிதர்கள் 4 பேர் சேர்ந்து வந்து அவங்களே அந்த ஐயாவை தூக்கிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய அடக்க ஆராதனைக்கு அவங்க முறைப்படி எல்லாமே செஞ்சு இந்த அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு சோத்திரம் கொண்டு போய் அவர்களே அடக்கம் பண்றாங்க. அப்பதான் ஒருத்தர் கேட்கிறாரு, என்னம்மா ஏன் இப்படி, உங்களுக்கு பிள்ளைகளே இல்லையா, மருமக்கமாறு இல்லையா, யாருமே இல்லையான்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு, 2 பிள்ளைகள் உண்டு. ஆனா 2 பேருமே எங்களை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. எங்களை வந்து பார்த்து 6 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இப்போ வரைக்கும் வரல, அவங்களோட தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த அம்மா, அந்த கிட்ட 80 83 வயசு உள்ள அந்த அம்மா கதறி அழுது. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். அந்த ஐயா இறந்துட்டார். யாரோ வந்து பணம் கொடுத்து நன்மை செஞ்சு தூக்கி அடக்கம் பண்ணியாச்சு. இனி இந்த சோத்திர முதியோர்ல இருக்க அந்த தாயார் இனி எப்படி தூங்குவாங்க, இனி எப்படி சாப்பிடுவாங்க, இனி அவங்களால எப்படி நல்லா இருக்க முடியும், மற்றவர்களோட எப்படி பேச முடியும்? எவ்வளவு பெரிய துக்கம். இந்த கடைசி காலத்துல
நிறைய பிள்ளைகளுடைய இருதயம் ஓ சோத்திரம் திராட்சை காயா மாறி போச்சு. ஆனா இவங்க கொடியா மாறுறதுக்கு காரணமே இந்த பெற்றோர் தான். இவர்கள் செடியா நல்ல தளத்தலன் இருக்கிறது காரணமே இந்த பெற்றோர் தான். அதை இன்றைக்கு பிள்ளைகள் நினைப்பது கிடையாது. அவர்கள் முதலாவது கூடாரத்தை அழிக்கிறார்கள், இரண்டாவது கயறுகளை அன்பை அறுக்கிறார்கள். அந்த எரேமியா சோத்திரம் 10:20 சொல்லுகிறது. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சிருக்கீங்களானே தெரியல, இந்த மாதிரி வசனங்களை யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இதெல்லாம் எடுத்து யாராவது பகிரங்கமா தைரியமா உங்களை போதிச்சிருக்காங்களான்னு தெரியல. இத வாசிச்சிருந்தா, இத படிச்சிருந்தா, இதை யாராவது யார் மூலமாவது போதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா நீங்க திராட்சை காயாக இருக்கவே மாட்டீர்கள். கர்த்தர் நல்லவை, கடந்து போகட்டும். இப்ப இந்த திராட்சை காய் என்பது மூன்றாவது பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? கூடாரத்தை அழிக்கிறார்கள், இரண்டாவது கயறுகளை அறுத்து விடுகிறார்கள், மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், என்னை விட்டு போய்விட்டார்கள். என்ன அர்த்தம்? அவர்கள் வேற தேசத்துல இருக்கிறார்கள். ஐயோகோ, இவர்கள் வேற தேசத்துல இருக்கிறார்கள். ஒரு அவசரத்துக்கு ஒருவரை ஒருவர் சேர முடியாது, ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாது. எங்கோ போய்விட்டான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கை விட்டு தன் மாமனுடைய வீட்டாகிய லாபானுடைய வீட்டுக்கு போன மாதிரி இன்னைக்கு நிறைய பேரு தூரதேசத்துக்கு போகிறார்கள், பல காரியங்களுக்காக போகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, எரேமியா 10:20, அந்த பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். போய்விடுவது ரொம்ப சுலபம். ஆனா யாரை விட்டு விட்டு போனீர்களோ அவர்களுடைய நிலைமை தான் இங்கு மகா கொடுமையானது. ஒருவன் அல்லது ஒருத்தி அவர்கள் விரும்ப சொத்துல யாரை வெறுத்துட்டு போயிடலாம். ஆனா யாரை வெறுத்தீர்களோ அவர்கள் அனுபவிக்கிற வேதனை தான் கொடுமை. உதாரணத்துக்கு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இளையகுமாரன் நான் போறேன் அப்படின்னு போயிட்டான். அவன் ஈஸியா போயாச்சு, கையில பணத்தை கொண்டு போயாச்சு, சொத்தை கொண்டு போயாச்சு, செல்வத்தை கொண்டு போயாச்சு, மனம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு, நல்ல குடிக்க ஆரம்பிச்சாச்சு, நல்ல புசிக்க ஆரம்பிச்சாச்சு, நல்ல அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சு, நல்ல சுகத்தோடு இருக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா அந்த லூக்கா 15:24-25 சொல்லுது, அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது அந்த தகப்ப ஓடி போய் கழுத்தை கட்டிக்கிட்டான். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, இந்த மகன் எவ்வளவு தூரம் போய் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த தகப்பனுடைய கண்கள் வழி மீது நோக்கமாயிருச்சு. என் மகன் வந்துட மாட்டானா, என் பிள்ளை வந்துட மாட்டாளா, திரும்ப என்னோட சேர்ந்துட மாட்டாங்களா, என் வீட்டுல மாடு இருக்குது, என் வீட்டுல ஆடு இருக்குது, என் வீட்டுல வேலைக்காரர் இருக்காங்க, என் வீட்டுல எல்லா ட்ரெஸ் இருக்குது, நல்ல நகை இருக்குது, நல்ல இசைக்கருவிகள் இருக்கு, எல்லாம் இருக்குதே, இதை அனுபவிக்கிறதுக்கு எங்க ஐயோ வரமாட்டானா என்று சொல்லி இந்த மகன் யாரை விட்டுட்டு போனானோ அவருடைய இருதயம் தான் ஆதங்கப்பட்டது. அதனாலதான் இங்க எரேமியா 10:20 சொல்லுது, அவர்கள் என்னை விட்டு போய்விட்டார்கள், என்னை விட்டு போய்விட்டார்கள். இந்த செய்தியை கேட்கிற திருமணமான மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற திருமணம் ஆகாத மகனா இருந்தாலும் சரி, பிள்ளைகளே நீங்க திராட்சை காய்களாய் மட்டும் மாறிடாதீங்க. பிள்ளைகளே கூடாரத்தை அழிக்கிற அளவுக்கு வந்துடாதீங்க. பிள்ளைகளே அன்பின் கயறுகள் அறுத்துடாதீங்க. பிள்ளைகளே ஏதோ காரணங்களை சொல்லி எங்கேயும் போயிடாதீங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த எரேமியா 10:20 சொல்லுகிறது, என் கூடாரத்தை விரித்தி என் திரைகளை தூக்கி கட்டுவார் இல்லை. இப்போ இந்த வயசான பாட்டியும் தாத்தாவும் சொல்றாங்க, வயசான அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, என் பிள்ளைங்க தான் போயிட்டாங்க, இப்போ என் கூடாரம் ஒழுகுதையா, என் சொத்துற கொட்டகையில ஒரு கம்பு உடஞ்சிருச்சு ஐயா,
அந்த கம்பத்தை கொஞ்சம் தூக்கி வச்சு கட்டணும் பாக்குறேன். அந்த கயிறு இத்து போய் அந்து தொங்கிட்டு இருக்குது. அதை முடிச்சு போடணும் பாக்குறேன். நான் கயத்தை தூக்கி முடிச்சு போட்டாக்கா கை ஒரு பக்கம் போகுது, கயிறு ஒரு பக்கம் போகுது. ஏன்னா கையில பலன் இல்லை. கம்ப தூக்கி நிப்பாட்டலான்னாக்கா கம்பு எண்ணெயை தள்ளுது, நான் கம்ப பிடிக்க முடியல, ஏன்னா உடம்புல சத்து இல்லை. இப்போ எனக்கு பிள்ளைங்க தான் போயிட்டாங்க. யாராவது வந்து கூடாரத்தை கொஞ்சம் கட்டுவாங்க, யாராவது வந்து அந்த கம்பத்துக்கு நிறுத்துவாங்கன்னு பாக்குறேன். ஒருவருமே இல்லை. இங்க திராட்சை காயின் அனுபவத்தை பாருங்க. இப்ப உறவினர் கூட இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியம் ஒட்டும் இல்லாமல் இருக்கிறது, உறவும் இல்லாமல் இருக்கிறது, பந்தமும் இல்லாமல் இருக்கிறது, பாசமும் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு உண்மையான அநேகருடைய வாழ்க்கை. எனக்கு வருத்தம் எல்லாம் என்ன? ஓ, கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு நிறைய பேர் திராட்சை காய்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார். கூடாரத்தை அழிக்கிறவர்களாய் வருகிறார்கள், கயறுகளை அறுக்கிறவர்களாய் வருகிறார்கள், தூரமாய் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஐயோ, உதவிக்கு கூப்பிட்டால் முடியாது என்று சொல்லுகிறவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாறணும், இந்த ஜீவியம் மாறணும். இது கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு ஆதாரம் கிடையாது. இது கர்த்தர் கற்றுக் கொடுத்த உபதேசமும் கிடையாது. இது ஆண்டவருடைய சத்தியத்தின் வழியும் கிடையாது. ஓ, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் ஒரே ஒரு காரியத்தை கேளுங்க, ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. நான் சத்தியத்தை கொஞ்சம் பகிரங்கமா வெளிப்படையா சொல்றேன். நீங்க யாருடைய கூடாரத்தை அழிச்சிருக்கீங்க? உங்களுக்கும் யாருக்கு இடையில இருந்த கயிறு அருந்து போச்சு. யார பார்க்க கூடாது, யார்கிட்ட பேசக்கூடாது, யாருடைய நட்பு வேண்டான்னு சொல்லி யாரை விட்டுட்டு நீங்க தூரமா போயிருக்கீங்க. கர்த்தர் நல்லவே. உறவுக்காரர்கள்ட்டையும் கூப்பிட்டு அங்க போவாதே, அதை செய்யாதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? எனக்கன்பானவர்களே, ஒருவேளை இந்த துர்க்கிரியை உங்க ஜீவியத்தில் இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு தேவனுடைய பகிரங்க எச்சரிக்கையின் வார்த்தையை சொல்றேன். நீங்க மனம் திரும்புவதற்கும் உங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கும் இதுதான் ஒரு கடைசி வாய்ப்பு. இன்னொரு எஸ்எஸ்கே சாமுவேல் வருவாரு, இன்னொரு தீர்க்கதரிசி வருவாரு, இன்னொரு பாஸ்டர் வருவாரு. அவங்க வேற மாதிரி பேசி எனக்கா ஜோம் பண்ணுவாங்க நினைக்கவே நினைக்காது. இது உங்களுக்கு ஒரு கடைசி எச்சரிப்பு. நீங்க உங்களை சரிப்படுத்திக் கொள்ள, சீர்படுத்திக் கொள்ள, ஸ்திரப்படுத்திக் கொள்ள, கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்திக் கொள்ள, மற்ற யாருடைய கூடாரத்தை அழிச்சு போடாம இருக்க, யாருடைய கயத்தை அறுத்து போடாம இருக்க, யாரை விட்டும் கண்ணுக்கு தெரியாம ஓடி போகாமல் இருக்க, ஓ, உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய நாளும் நேரமும் இதுதான். கர்த்தர் நல்லவே. இன்னொரு ஆலோசனை சொல்ற மனசுல ஆவில படுறது, ஒருவேளை இந்த திராட்சை காய்கள் என்கிற இந்த பிள்ளைகளா இதுவரைக்கும் நீங்க இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனா இனிமேலாவது யாருக்கும் இந்த பிள்ளைகளா மாறிடாது. இனிமேலாவது யாருடைய கூடாரத்தையும் அழிச்சிடாதீங்க. இனிமேலாவது யாருடைய கயரை அறுத்துடாதீங்க. இனிமேலாகிலும் யாரை விட்டும் போயிறதுக்கு முயற்சிக்காதீங்க. இது கர்த்தருடைய வார்த்தை. இது இன்னைக்கே உங்க இருதயமாகிய பலகையில எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கட்டி அணைக்க வேண்டியவர்களை கட்டி அணையுங்கள், முத்தமிட வேண்டியவர்களை முத்தமிடுங்கள், நேசிக்க வேண்டியவர்களை நேசியுங்கள், இணங்க வேண்டியவர்களிடத்தில் இணங்குங்கள், சகோசத்தில் அன்பு பாராட்ட வேண்டியத்தில் அன்பு பாராட்டுங்கள். திராட்சை காயாய் மாத்திரம் இருக்காது. இந்த திராட்சை காயின் பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அங்க ஒரு வார்த்தை வர்றதை நீங்க பார்க்கலாம். என்னன்னா சாவு அப்படின்ற ஒரு வார்த்தை. சாவு என்ற வார்த்தை திராட்சை காய் வர்ற இடத்தெல்லாம் வருது. ஏன்னாக்கா தேவன் ஒரு குறித்த காலத்துக்கு பார்த்து 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 அந்த காய் கனியாத பட்சத்துல, அந்த காய் பழுக்காத பட்சத்துல, அந்த காய் பலன் கொடுக்காத பட்சத்துல அதுக்கு தேவன் முடிவு கட்டி விடுவார். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
தயவு செய்து திராட்சை காய் என்கிற பிதாக்களை போல இருக்க வேண்டும். திராட்சை காய் என்கிறதானே சோத்திரம் இந்த பிள்ளைகளாய் இருக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவே. திராட்சை காய்களாகவும் இருக்க வேண்டாம். கர்த்தர் நல்லவே. 4வதா, இந்த திராட்சை காய் என்பது எதை குறிக்கிறது? அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 29-30 வாசித்தால் அந்த திராட்சை காயை குறித்து சொல்லும்போது வேதம் சொல்லுது, பற்கள் கூசி போயின. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. திராட்சை காயை குறித்து சொல்லும் போது அந்த ஆண்டவர் உடம்புல ஒரு உறுப்பை காண்பிக்கிறார். உடம்புல இருக்கிற ஒரு அவயவத்தை காண்பிக்கிறார். அவர் காண்பிக்கிற உறுப்பு எது? அவர் சொல்ற அவயவம் எது? மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற பற்கள் என்று சொல்லுகிறது. இந்த பற்களை சொல்லும் போது கர்த்தர் நல்லவே, திராட்சை காய்க்கு ஒப்பிட்டு சொல்றார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பற்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஒரு பல்லுன்றது எப்படி இருக்கணுமா? பால் போல வெள்ளையா இருக்கணும். பால் போல வெள்ளையா இருக்கணும். அப்படின்னா அது அவ்வளவு மென்மையானதா சுத்தமானதா இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சிலருடைய பற்கள் இந்த திராட்சை காய்களை போல இருக்கிற பல் எப்படி தெரியுமா இருக்குது? என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். என்னாகமம் 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் அவர்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ சிலருடைய இந்த பற்களை குறித்து வேதம் சொல்லும் போது அது எப்படி இருக்கிறது? பற்களுக்கு இடையிலே இறைச்சி இருக்கிறாலும் இது எதை குறிக்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரு சாப்பாட்டு பிரி, எப்ப பார்த்தாலும் ஒரு சாப்பாட்டு வெறி. எந்த கொடுத்தாலும் கர்த்தர் நல்லவே, இன்னும் எனக்கு வேண்டும், இன்னும் எனக்கு வேணும், இன்னும் அவ்வளவு வேணும், இவ்வளவு வேணும். எல்லா நேரமும் காலையிலையும் சாப்பிடுவது, மத்தியானத்துல சாப்பிடுவது, இடையில சாப்பிடுவது, மாலையில சாப்பிடுவது, ராத்திரியில சாப்பிடுவது, நடுராத்திரியில சாப்பிடுவது. எப்ப பார்த்தாலும் இந்த திராட்சை காய்களா இருக்கிறவர்கள் கர்த்தர் அல்லவே இந்த பெருந்தீனிக்கு அடிமைகளாய் இருப்பார்கள். இவர்களுடைய பற்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு 41:14. அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார்? சுற்றிலும் இருக்கிற அதன் பற்கள் பயங்கரமானவைகள். அல்லேலூயா. இந்த திராட்சை காய்களுக்கு ஒப்பாயிருக்கிற பல்லு கூட எப்படிப்பட்டதுன்னா அது பயங்கரமானது. பயங்கரமானது என்று யாரை குறித்து சொல்லப்படுகிறது? பிசாசானவன் தான் பயங்கரமானவன், சத்துருவானவன் தான் பயங்கரமானவன். சிலருடைய போஜன பிரியரா இருந்து கண்டதை சாப்பிட்டு அதனால வாயத்திறந்து பேசினா புலம்பல், வாயத்திறந்து பேசினா முறுமுறுப்பு, வாயத்திறந்து பேசினா சாபம், வாயத்திறந்து பேசினா ஒரே வசைமொழிதல், வாயத்திறந்து பேசினாலே அதிகாரம் காண்பித்தல். எப்ப பார்த்தாலும் மற்றவர்களுக்கு தன்னை ஒரு பயங்கரமாகவே காண்பிப்பது. எனக்கன்பானவர்களே, ஏசா என்கிற மனுஷன் பயங்கரமான மனுஷனாகத்தான் காணப்பட்டான். அவன் வில் வித்தையில தான் வல்லவனா மாறினான். ஆனா அதோட விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவன். அந்த ஏசா புலம்புகிறவனாய் மாறிவிட்டான், கதறுகிறவனாய் மாறிவிட்டான். ஒரே ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டான். அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த சொத்துரம் திராட்சை காய் என்பது சிலருடைய சொத்துரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தருக்கு பிரியமில்லாதே போஜனத்தின் அனுபவத்தை குறிக்கும். முன்பொழுது
ஒரு 40 வருடத்துக்கு முன்பு ஒரு பரிசுத்தவான் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தின் பெயர் கொல்லும் கொடிய 7 பாவங்கள். அந்த புஸ்தகத்துடைய பேரே கொல்லும் கொடிய 7 பாவங்கள் தலைப்பு போட்டு கீழே ஒரு சங்கிலி, நல்ல முரட்டு சங்கிலி, யானையை கட்ட சங்கிலி, அது ஒன்னோடு ஒண்ணு பிணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சங்கிலி தொங்கும். பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கொல்லும் கொடிய 7 பாவங்கள் என்ன என்கிற பேரை அந்த புத்தகத்தின் அட்டையில போட்டுப்பாரு. தலைப்பும் போட்டிருப்பாரு, ஒரு சங்கிலியை போட்டிருப்பாரு, அந்த கொடிய 7 பாவத்தை எழுதியிருப்பாரு. அதுல ஒரு பாவம் தான் பெருந்தீனி. இந்த பெருந்தீனி அது ஒரு கொடிய பாவம் என்று 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பரிசுத்தவான் புத்தகம் எழுதி போட்டார். அப்ப இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய இந்த கொடுந்தீனி சோத்திரம் அது அவர்களை மதிமயக்க பண்ணுகிறது, அது அவர்களை சுகபோக பிரியராய் மாற்றுகிறது, அது அவர்களை தேவனுடைய கிருபையை விட்டு வெளியே கொண்டு வருகிறது. அந்த சோத்திர கொடிய பெருந்தீனி அது ஒரு வனாந்தரத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய போஜனம் சகலவித பதார்த்தத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி, ஒரு தேவ பிள்ளை சாப்பிடுற சாப்பாடே நல்ல ருசி வர்க்கமா இருக்கணும் பைபிள். அதுக்கு பேரு ருசி வர்க்கம். நீங்க நல்ல ருசியா சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. கர்த்தர் நல்லவன், சோத்திரம். நல்ல ஐட்டம்ஸ் இருக்கா, நிறைய வெரைட்டிஸ் இருக்குதா, அதுதான் வர்க்கம். அந்த ருசி வர்க்கத்தோடு சாப்பிடுங்க. கர்த்தர் நல்லவன். வாசிக்கிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்கள் அவன் தருவான். ஒரு பரிசுத்தவான ஒரு தேவ மனுஷன் கர்த்தருடைய பிள்ளையுடைய சாப்பாடு நல்ல கொழுமையா இருக்கணும், ருசி வர்க்கமா இருக்கணும். ஆனா அதுவே பெருந்தீனியாய் மாறிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ருசி வர்க்கம் என்பது வேறு, பெருந்தீனி என்பது வேறு. அப்ப பெருந்தீனி எதை குறிக்கிறது? நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை வாசித்தால், நீ ஒரு ஐஸ்வர்யவானோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாய் இருக்கிறவர்களை நன்றாய் உற்று கவனி. நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில கத்தியவை. நீ போஜன பிரியனாய் இருந்தால் தொண்டையில கத்தியவை. அப்போ கர்த்தர் நல்லவை. இதுதான் பெருந்தீனி. ஆனா ருசி வர்க்கம் என்பதை கர்த்தர் கொடுத்தது, தேவன் தந்தது, வீட்டில் இருக்கிறது, சந்தோஷமா நல்ல ரசிச்சு ருசிச்சு நல்ல மென்னி நிதானமா அழகா சாப்பிட்டு வயிற்றுக்கு தேவையானது மட்டும் புசித்து மனதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் குடித்து நல்ல சுகம் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ஆசேருடைய கொழுமையான போஜனம், அதுதான் ருசி வர்க்கம். ஆனால் இங்கு திராட்சை காய்களை போல பெருந்தீனிகள் சோத்திரம் அது தேவனுக்கு பிரியமில்லாதது. இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய ஜீவியத்தை விட்டு மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அடுத்ததாக இந்த திராட்சை காய் என்பது எதை குறிக்கிறது? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனம் சொல்லு, எரேமியா 31ஆம் அதிகாரம் 29-30 சொல்லுவது, பற்கள் கூசி போயின. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பற்கள் கூசி போயின. இந்த கூசி போகுதல் எதை காண்பிக்கிறதா இருக்கு? இந்த கூசி போகுதல் என்றால் என்ன? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். அந்த சோத்திரம் பல்லில் இருக்கிறதானே நல்ல ஒரு தெய்வீக சுகத்தை இழந்து போவதை காண்பிக்கும். ஆண்டவர் 32 பற்களை அழகாய் அடுக்கி வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்ப ஒரு பக்கம் மெல்ல முடியல, ஒரு பக்கம் ருசிக்க முடியல அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது சோத்திரம் கூசி போகுதல்.
கூசி போகுதெல்லாம் என்ன அர்த்தம்? சாப்பிடுவதெல்லாம் வாயில வைக்கிறதெல்லாம் வெளியே வருது, வெளியே தள்ளுது, ஒண்ணும் செய்ய முடியல. அப்போ அங்க தெய்வீக சுகத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கூசி போகுதல் என்பது கர்த்தர் கொடுத்த தெய்வீக சுகத்தை இழக்கிற அனுபவம். இவர்களுக்கு மருந்து கொடுத்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும், மாத்திரை கொடுத்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும், மருத்துவர்கள் வந்தால் தான் நம்பிக்கை வரும். வசனத்தை சொன்னால் நம்பிக்கை வராது, விசுவாசத்தை சொன்னால் நம்பிக்கை வராது, நல்ல ஜெபித்தா நம்பிக்கை வராது. ஏன்னா இவர்கள் பற்கள் கூசி போன அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும். அப்ப என்னதான் செய்ய வேண்டும்? என்னதான் ஆகணும்னாக்கா, இந்த திராட்சை காய்களாய் இராதபடிக்கு நாம் திராட்சை பழங்களாய் மாற வேண்டும். இந்த திராட்சை பழம் எங்கெல்லாம் இருந்தது தெரியுமா? ஆதி காலத்துல நோவாவுடைய போஜனத்துல இருந்து கத்தன. அதன் பின்பு இந்த மன்னிக்கிற திராட்சை பழங்கள் எங்க இருந்தது தெரியுமா? ஆதி காலத்துல நோவாவின் காலத்துல இருந்தது. அதன் பின்பு இந்த திராட்சை பழம் சோத்திரம் நல்ல பெரிய பெரிய தோட்டங்கள்ல விளைந்தது. அதன் பின்பு சோத்திரம் இஸ்ரவேல் புத்திரர் வேவு பார்க்க போன இடத்துல கொலை கொலையான திராட்சை பழங்களை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த திராட்சை பழம் நெகேமியாவின் காலத்துல ராஜாவின் அரண்மனையில இருந்தது, ராஜாவுடைய பாத்திரத்துல இருந்தது. இப்படி அந்த திராட்சை பழம் ஒவ்வொரு இடமா கடந்து வந்து ஒரு கட்டம் வரும்போது இயேசு கிறிஸ்து மார்க் 14:15 மேல் அறையிலே ரத்தின கம்பளம் முதலால் விரித்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல ராபோஜன பந்தி இருக்கும் போது அந்த இடத்துல அந்த திராட்சை பழமாகி ரசம் வந்துருச்சு. நோவாவின் காலத்தில் ஆரம்பித்த திராட்சை பழம் இப்ப இயேசுவின் காலத்துல அவருடைய கரத்திலே திராட்சை ரசமா நல்ல ஒரு திரு விருந்தாக இயேசுவின் ரத்தமா வந்திருக்கு. அப்ப நாம் திராட்சை காய்களாய் அல்ல, திராட்சை பழமாய் மாறுவோம். அப்போ தேவனுடைய கரத்தில் இருக்கிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். நாமும் திராட்சை ரசமாய் மாறுவோம். கிறிஸ்துவின் நினைவு கூறுதலாய் நாம் கர்த்தரால் கொண்டாடப்படுவோம். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு தேவ செய்தி கடுமையாய் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அது எச்சரிக்கையாகவும் எச்சரிப்பாகவும் இருந்தது என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களை கடிந்து கொள்ளுவதற்காக மாத்திரமல்ல, நீங்கள் சீர்பட ஸ்திரப்பட இந்த செய்தியை உங்க மகனுக்கு போட்டு காண்பீங்க, மகளுக்கு போட்டு காண்பீங்க. பிள்ளைகளை கட்டாயம் கேட்க சொல்லுங்க. அவங்க ஜீவித்திருக்கிற காய்கள் எல்லாம் இழக்க சொல்லுங்க. அவங்களும் பழங்களா மாறணும் சொல்லுங்க. ஒரு திராட்சை சோத்திர தோட்டத்துல எப்படி திராட்சை காய் இருக்கு, திராட்சை பழம் இருக்கு, திராட்சை கொடி இருக்கு, திராட்சை செடி இருக்கு, திராட்சை வேர் இருக்குதோ அதே போல உங்க குடும்பம் ஒரு திராட்சை தோட்டமா மாறட்டும் சொல்லி ஒரு ஊழியக்காரனான மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை திராட்சை தோட்டமாய் மாற்றட்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கத்துட்டு சொல்லுது, ஆண்டவரே என் ஜீவியத்திலே நான் ஒரு திராட்சை காயாய் இருக்க கூடாது. என் ஜீவியத்திலே நான் ஆண்டவரே யாருடைய கூடாரத்தை அழிக்க கூடாது. யாருடைய கூடாரத்தை அழிக்க கூடாது. ஆண்டவரே விட்டு தூர தேசத்துக்கு இடத்துக்கு நான் போயிடக்கூடாது. என் ஜீவியத்துல ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, நான் சொத்துற எல்லாராலும் விருக்கப்படக்கூடாது. நான் திராட்சை காயாய் இல்ல ஆண்டவரே, திராட்சை பழமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. விலையேற பெற்ற மர பழமா என்னை மாற்றுங்க. நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் ஒரு திராட்சை தோட்டமா இருக்கணும் ஐயா. ஒரு தோட்டத்துல மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, கொடி இருக்கிறது, இலை இருக்கிறது, நிழல் இருக்கிறது, வாய்க்கால் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, எல்லாம் கலந்து இருப்பதை போல நாங்க ஒரு திராட்சை தோட்டமா இருக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும் என்று எல்லாரும் ஒரு விஷயம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொதுறோம் 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 ஐயா.
சீமா லாகா டகதட பலபல பலபல மக கரமகதர பலபல ஒரு ஷமக்க துடாத்தரகதடக்க கரகதன மலபல பலபலதியா. தேவனுடைய ஜெய கம்பீரம் உண்டாவதாக, ஒரு சீர்படுதல் உண்டாகட்டும், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், தன்னை மாற்றிக்கொள்ளுதல் உண்டாகட்டும். தேவனுடைய சேனையாய், கர்த்தருடைய கோட்டையாய், கர்த்தருடைய தோட்டமாய், ஆண்டுடைய திராட்சை பழங்களாய் மாற்றுவீராக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, திராட்சை காய் என்றால் என்ன என்பதை கர்த்தர் திட்டமாய், தெளிவாய், வெளிப்படையாய், பகிரங்கமாய் நீ பேசின சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இது மாறுவதற்கும் மனம் திரும்புவதற்கும் ஏதுவான ஒரு சத்தியமாய் இருக்கிறபடினால் மெய்யான ஒரு மாறுதல் வருவதாக. உடைய பிள்ளைகள் ஒரு சத்திய பிரமாணம் பண்ணட்டும். உடைய பிள்ளைகள் நித்திய உடன்படிக்கை செய்யட்டும். யாருடைய கூடாரத்தை நான் அழிக்க மாட்டேன், யாருடைய கயிற்றையும் நான் அறுக்க மாட்டேன், யாரையும் வெறுத்து எங்கேயும் ஓட மாட்டேன். ஆண்டவரே, யாருடைய கூடாரத்திலாவது விரிக்க வேண்டுமானால் நான் விரித்து கொடுப்பேன், யாருடைய கூடாரத்தின் கயிறையாவது கட்ட வேண்டுமானால் நான் கட்டி கொடுப்பேன், நான் முடிந்ததை செய்வேன் என்கிற அந்த அர்ப்பணிப்புள்ளவர்களாய் மாற்றுவோம். இந்த செய்தியுடைய பிள்ளைகளை தொடட்டும், மாற்றட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.